Hello friends, welcome to our channel Act With Us. இன்னைக்கு நம்ம ஜூன் 20 ஓட current affairs வந்து பார்க்க போறோம். வாங்க என்னென்ன நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். First question, the municipal corporation of which state has launched the mobile app AirVent to know the availability of ICU beds and ventilators in both government and private hospitals around them. இது என்னன்னா ஒரு புது மொபைல் ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்வெண்ட். இந்த நேமையும் பார்த்து வச்சுக்கோங்க, ஏர்வெண்ட். இது எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் எவ்வளோ பெட்ஸ், அதாவது ஐசியூ பெட்ஸ், வென்டிலேட்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத அந்த மொபைல் ஆப் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். இது எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் இந்த ஏர்வெண்ட் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை யார் லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் கிரேட்டர் மும்பை தான் இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டாவேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் அண்ட் ப்ரோபிட்டி சாஃப்ட் பிரைவேட் லிமிடெட். இந்த ஆக்டாவேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் வந்து மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதே மாதிரி ப்ரோபிட்டி சாஃப்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது பூனேயில் இருக்கக்கூடிய கம்பெனி. ரெண்டுமே மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. Next, second question, who inaugurated the 2 days international workshop on good governance practices in a pandemic for international civil servants? இது என்னன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை டேஸ்னா 2 days ஒர்க் ஷாப். ஓகே, அதோட ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் கவர்னன்ஸ் ப்ராக்டிசஸ் இன் அ பேண்டமிக். குட் கவர்னன்ஸ் ப்ராக்டிசஸ் இன் அ பேண்டமிக். இது யாருக்காகனா அரசு ஊழியர்களுக்காக, சர்வதேச லெவலில் இருக்க அரசு ஊழியர்களுக்காக ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதை யார் இன்னாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா ஜிதேந்திர சிங் தான் அந்த ஒர்க் ஷாப்பை வந்து இன்னாகிரேட் பண்ணது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ். இது யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா ஐடிஇசி, அப்புறம் எம்ஓஇஏ அண்ட் என்சிஜிஜி. இது ஐடிஇசினா ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இந்தியன் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன்ஸ். அதுக்கப்புறம் எம்ஓஇஏனா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் என்சிஜிஜினா நேஷனல் சென்டர் ஃபார் குட் கவர்னன்ஸ். இது எந்த டிபார்ட்மெண்ட்டோடதுன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ். Third question, who has signed MOU with Ministry of Housing and Urban Affairs to implement PM Swanidhi scheme? இது என்னென்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கூட ஒரு எம்ஓயு, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா சிட்பி தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்வநிதி, இந்த ஸ்கீமையும் பார்த்து வச்சுக்கோங்க. பிஎம் ஸ்வநிதி அப்படிங்கிற ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக. இந்த பிஎம் ஸ்வநிதி யாருக்கான ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வியாபாரிகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கான ஸ்கீம் தான். அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்மநிர்பார் நிதி ஸ்கீம். நெக்ஸ்ட் கொஸ்டின், which organization has decided to set up a global business service center in Pune, Maharashtra? இது என்னன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து வணிக சேவை மையம் குளோபல் பிஸ்னஸ் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பூனே மகாராஷ்டிராவில் தான் வணிக சேவை மையம் வந்து கொண்டு வர போகிறாங்க. அது எந்த கம்பெனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பெட்ரோலியம் பிஎல்சி அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தான் குளோபல் பிஸ்னஸ் சர்வீஸ் சென்டர் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த கம்பெனி எங்கே உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் உள்ள ஆர்கனைசேஷன் தான் இந்த பிரிட்டிஷ் பெட்ரோலியம் பிஎல்சி. இதற்கான வேலைகள் எப்போ தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா ஜான் 2021 இதற்கான வேலைகள் எல்லாம் தொடங்கும். அதுக்கப்புறம் என்னன்னா இதன் மூலமாக 2000 பீப்புளுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2000 பீப்புளுக்கு வந்து இதன் மூலமா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, fifth question, which ministry has decided to set up a project development cell or PDC to attract investment in green energy sector? இது என்னன்னா ஒரு மினிஸ்ட்ரி வந்து ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் செல் கொண்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அது எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் செல் எதுக்காக உள்ளதுன்னு மெயினான்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபாரின் கம்பெனிஸ் வந்து நம்ம நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெயினாக எதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் எனர்ஜி செக்டர், அதாவது இப்போ சோலார் எனர்ஜி,
எனர்ஜி விண்ட் எனர்ஜி எல்லாம் இருக்குல்ல அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த பர்டிகுலர் சிஸ்டமில் வந்து முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இது எந்த மினிஸ்ட்ரின்னு கேட்டிருக்காங்க, எதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி. மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி, எனர்ஜி செக்டர்னு சொன்னாலே இந்த மினிஸ்ட்ரி தான் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட ஜாயின்ட் செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிதேஷ் குமார் சின்ஹா. அதுக்கப்புறமா ஏற்கனவே கவர்மெண்ட்டோட டார்கெட் தெரியும், 2022ல் 175 GW எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next question. India has released its first national report on the climate change crisis named Assessment of Climate Change over the Indian Region with the support of which ministry? அதாவது என்னன்னா இந்தியா வந்து அதோட ஃபர்ஸ்ட் நேஷனல் ரிப்போர்ட் ஆன் climate change crisis, அதாவது இதுதான் நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் வாட்டி கிளைமேட் சேஞ்சை பற்றின ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறது, இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி. அதோட நேம் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஓவர் த இந்தியன் ரீஜியன். இது எந்த மினிஸ்ட்ரியோட சப்போர்ட்டோட இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ். இந்த மினிஸ்ட்ரியோட ஹெல்ப்போட தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா வந்து அதோட ஃபர்ஸ்ட் நேஷனல் ரிப்போர்ட் ஆன் கிளைமேட் சேஞ்ச் கிரைசிஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதோட எடிட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் சம் சேஞ்சஸ் இருந்தது. எடிட் பண்ணது பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஆஃப் ஐஐடிஎம் பூனே. ஐஐடிஎம் என்னன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்டீரியாலஜி. இந்த இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, இன்ஸ்டிடியூட் எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இதுவும் கொஸ்டினில் வரலாம், எந்த இன்ஸ்டிடியூட் வந்து அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இதை பப்ளிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் நேச்சர் வந்து ஒரு ஓப்பன் ஆக்சஸாக தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவோட டெம்பரேச்சர் வந்து 1901லேருந்து 2018 0.7 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2099ல் இது வந்து 2.7 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆகும் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். What is India's position at the total energy consumption in the 69th edition of Statistical Review of World Energy 2020 released by BP PLC? என்னன்னா ஒரு ஆர்கனைசேஷன் பிரிட்டிஷ் பெட்ரோலியம் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் நேம் என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிவ்யூ ஆஃப் வேர்ல்டு எனர்ஜி 2020. எத்தனாவது எடிஷன் பார்த்து வச்சுக்கோங்க, 69th எடிஷன். இந்த ரிப்போர்ட்டில் டோட்டல் எனர்ஜி கன்சம்ஷன் வைஸ் பார்க்கும்போது இந்தியாவோட பொசிஷன் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவோட பொசிஷன் அட் த டோட்டல் எனர்ஜி கன்சம்ஷன் எத்தனாவது பொசிஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட் பொசிஷன். டோட்டல் எனர்ஜி கன்சம்ஷனில் பார்க்கும்போது தேர்ட் பொசிஷன். அதே மாதிரி மேஜர் மார்க்கெட் அதில் பார்க்கும்போது இந்தியாவோட பொசிஷன் என்னென்னா செகண்ட் பிளேஸ். இந்தியா ஆக்குபைஸ் செகண்ட் பிளேஸ் இன் மேஜர் மார்க்கெட் டு இன்க்ரீஸ் பிரைமரி எனர்ஜி கன்சம்ஷன். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் வேர்ல்டு வைஸ் பார்க்கும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 1.3%. போன இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் 1.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கார்பன் எமிஷன் வந்து 0.5%. அதே மாதிரி ஆயில் கன்சம்ஷன் 0.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பர்சன்டேஜை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Sourav Ganguly and Sunil Chhetri were appointed as the brand ambassadors of which company? என்னன்னா ஒரு கம்பெனி வந்து சௌரவ் கங்குலியையும் சுனில் சேத்ரியையும் வந்து பிராண்ட் அம்பாசடர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த கம்பெனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கம்பெனினா JSW சிமெண்ட் தான் வந்து சௌரவ் கங்குலியையும் சுனில் சேத்ரியையும் பிராண்ட் அம்பாசடர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னென்னா ஒரு இந்தியன் ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரை வந்து அவங்க கேம்பெயினில் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கிறது. ஓகே, இந்த கேம்பெயின் நேம் பார்த்துக்கோங்க, லீடர்ஸ் சாய்ஸ். கேம்பெயினோட நேம் வந்து லீடர்ஸ் சாய்ஸ். Next question. Who has approved the acquisition of Metso Oils Mineral Business or Metso by Autotech Oils or Autotech? என்னன்னா மெட்ஸோ வந்து ஓட்டோடெக் வந்து வாங்க போகிறதா இருக்காங்க, அக்யூர் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து யார் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா CCI, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த கம்பெனி தான் என்ன பண்ணணும், இந்த ஆர்கனைசேஷன் தான் இந்த கம்பெனிஸ் அக்வயர்மெண்ட் அதெல்லாம் வந்து பார்க்குறது. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த கம்பெனி அக்வயர் ஆனாலும் மேக்ஸிமம் அப்ரூவல் வந்து யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதுதான் கொடுக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த செக்ஷன் படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 31(1) ஆஃப் காம்படிஷன் ஆக்ட் 2002. Next question. Which IIT has developed a herbal infusion technology as a source of income for farmers in the mid-Himalayan region? இது என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஐஐடி வந்து ஹெர்பல் இன்ஃபியூஷன் டெக்னாலஜியை
மிட் ஹிமாலயன் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹெர்பல் இன்ஃபியூஷன் டெக்னாலஜின்னு என்னன்னு பார்ப்போம். அதாவது இந்த ஹெர்ப்ஸை வந்து தண்ணியில் நிறைய நாள் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடிப்பாங்கல்ல, அதை தான் ஹெர்பல் இன்ஃபியூஷன் டெக்னாலஜி. அந்த ப்ராசஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹெர்பல் இன்ஃபியூஷன் டெக்னாலஜி. அந்த ஹெர்ப்ஸை வந்து தண்ணியில் ஊற வைக்கிறது தான் ஹெர்பல் இன்ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த ஐஐடி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஐஐடின்னு பார்த்தீங்கன்னா மண்டி. இந்த ப்ராசஸ் வந்து ஏற்கனவே இருக்கிறது தான், ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஹெர்ப்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா ஃபார்மர்ஸ்க்கு கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த டெக்னாலஜியை இந்த டெக்னாலஜியோட லைசன்ஸை யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இண்டஸ்ட்ரி இடபிள்யூஓகேனா என்னன்னா எனேபிளிங் விமன் ஆஃப் கமாண்ட், அந்த இடபிள்யூஓகே கூட யார் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்களோ, டைப் மாதிரி வச்சு ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த டெக்னாலஜியோட லைசன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடபிள்யூஓகேங்கிறது கமந்தில் உள்ள ஒரு ஆர்கனைசேஷன், விமனை பேஸ் பண்ணி உள்ள ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த இடபிள்யூஓகே. அதாவது பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற ஒரு ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிபி வித்தல் பாரோ who died recently is a renowned dash. அதாவது என்னென்னா பிபி வித்தல் பாரோ அப்படிங்கிறவங்க இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அவங்க எந்த ஃபீல்டு ரிலேட்டட் ஆனவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு எக்கனாமிஸ்ட். பிபி வித்தல் பாரோ வந்து எக்கனாமிஸ்ட். இவர் வந்து 10th ஃபினான்ஸ் கமிஷனோட மெம்பராக இருந்திருக்காங்க. 10th ஃபினான்ஸ் கமிஷனோட மெம்பராக இருந்திருக்காங்க. எங்கே பிறந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில். அதே மாதிரி இவர் வந்து CESS, அதாவது என்னென்னா சென்டர் ஃபார் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஸ்டடீஸ். சென்டர் ஃபார் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஸ்டடீஸ் இது எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. இதை வந்து தொடங்கினவரும் இவர் தான், எஸ்டாப்ளிஷ் பண்ணவரும் இந்த வித்தல் பாரோ அப்படிங்கிறவர் தான். Next question, when is the International Day for the Elimination of Sexual Violence in Conflict? அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஃபார் செக்ஷுவல் வயலன்ஸ் இன் கான்ஃப்ளிக்ட் என்னைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 19 தான் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் செக்ஷுவல் வயலன்ஸ் இன் கான்ஃப்ளிக்ட். இது எதுக்காக அப்படின்னா அதாவது செக்ஷுவல் வயலன்ஸ்க்கு ரிலேட்டடான இஷ்யூஸ்லேருந்து மக்கள் வந்து அவேராக இருக்கணும், அந்த இஷ்யூஸை வந்து மக்கள் வந்து அவேராக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் செக்ஷுவல் வயலன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், when is the World Sickle Cell Day observed annually? வேர்ல்டு சிக்கிள் செல் டே என்னைக்கு வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 19 தான் வேர்ல்டு சிக்கிள் செல் டே. சிக்கிள் செல் டே எதுக்காக அப்படின்னா மக்கள் வந்து சிக்கிள் செல் டிசீஸை பற்றின அவேர்னஸோடு இருக்கணும் அப்படிங்கிற, அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டே தான் வேர்ல்டு சிக்கிள் செல் டே. சிக்கிள் செல் டிசீஸ் அப்படின்னா என்னென்னா இரத்த சோகை மாதிரியான ஒரு நோய் தான் இந்த சிக்கிள் செல் டிசீஸ். இது என்ன பண்ணுன்னா அதாவது நம்ம பிளட்டில் உள்ள ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். Next question, in which state 19th Great June Uprising Day observed recently? இது என்னன்னா ரீசெண்டாக ஒரு ஸ்டேட் வந்து கிரேட் ஜூன் அப்ரைசிங் டே அப்படிங்கிற ஒன்றை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர் தான் வந்து கிரேட் ஜூன் அப்ரைசிங் டே அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணியிருக்கு. எத்தனாவதுன்னு பார்த்தீங்கன்னா 19. இந்த டே என்னைக்கு வரும்னா ஜூன் 18 வரும். ஜூன் 18. இது எதுக்காகனா அதாவது 1997 NSCN அப்படிங்கிற நாகாலாண்டோட ஒரு மாவோயிஸ்ட் குரூப், நேஷ்னல் சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாண்ட், அது வந்து ஒரு மாவோயிஸ்ட் குரூப். அது என்ன பண்ணுச்சுன்னா அந்த குரூப் என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஒன்று போட்டாங்க. அதாவது நாகாலாண்டில் வந்து பீஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நாகாஸ் வாழ்ந்துருப்பாங்கல்ல, நாகாஸ் வந்து நாகாலாண்டில் இருப்பாங்க, அதே மாதிரி பக்கத்தில் உள்ள ஸ்டேட்ஸோட பார்டர்ஸ்லையும் இருப்பாங்க. அந்த ஸ்டேட் பார்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் நாகாலாண்டை கூட ஜாயின் பண்ணணும், அந்த நாகாலாண்ட் ஸ்டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், நாகாஸ் இருக்கிற வரைக்கும் உள்ள இடத்த வந்து நாகாலாண்டை ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே பீஸ், அவங்களுக்கு என்னென்னா நாட்டில் வந்து அமைதி நிலவணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அப்போ இருந்த வாஜ்பாய் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஓகே நாகாலாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அந்த நாகாஸ் இருக்கிற வரைக்கும் நாகாலாண்ட் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. பட் இதுக்கு என்னென்னா பக்கத்தில் இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாமே அப்போஸ் பண்ணாங்க. அதில் ரொம்ப அப்போஸ் பண்ணது வந்து மணிப்பூர். அவங்களுக்கு அவங்க ஸ்டேட் வேணும், இது எங்களோட ஸ்டேட் அப்படிங்கிறதுல மணிப்பூர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இதனால் என்னாச்சுன்னா அந்த டைம் வந்து பெரிய வன்முறை வந்துச்சு. அதில் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த வன்முறை வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2001 பெரிய வன்முறை நடந்துச்சு. இதில் என்ன பண்ணாங்கன்னா ஜூன் 18 18 மணிப்பூரியன்ஸை வந்து கொன்னுட்டாங்க.
18 மணிப்பூரியன்ஸ் வந்து இதுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஞாபகப்படுத்தணும், அவங்க ஞாபகார்த்தமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டேட்டில் வந்து கிரேட் ஜூன் அப்ரைசிங் டேயை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரில். ஓகே, என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 18th. இது வந்து எத்தனாவதுன்னு பார்த்துக்கோங்க, 19th. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏஎல் ராகவன் ஹூ டைட் ரீசென்ட்லி இஸ் அ ரினவுண்ட் டேஷ். அதாவது ஏஎல் ராகவன் அப்படிங்கிறவங்க இறந்துட்டாங்க, அவங்க எந்த ஃபீல்டில் உள்ளவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கர் தான் ஏஎல் ராகவன். இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்தாங்க. ஓகே, இது இவ்வளோ தான் இன்னையோட நியூஸ். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃபோட லிங்க் அனுப்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.